நேராய் கடந்து செல்வோம். சகரியாவின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதத்துடைய ப்ராமிசஸ்க்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு முக்கியமான காரியத்தை உங்களோடு பேச விரும்புகிறேன். ஆண்டவர் தான் ஜனத்துக்குன்னு கொடுக்காது எதுவுமே கிடையாது. தான் ஜனத்தை அழைத்த நாள் முதற்கொண்டு ஆபிரகாமிலிருந்து அந்த ஜனத்தை அழைத்த ஒவ்வொரு மனிதர்களையும் அவர் செய்யாத நன்மைன்னு எதுவுமே கிடையாது. கடவுள் அவங்க கேட்டதை பார்க்கலாம் அதிகமாக தான் கொடுத்தார். நல்லா கவனித்து பாருங்கள். வனாந்தரத்தில் 400 வருஷம் அந்த அடிமைத்தனத்திலேருந்து வெளியே வர ஜனங்கள், 40 வருஷம் பிரயாணம் பண்ணுற ஜனங்களுக்கு கடவுள் வனாந்தரத்தில் வானத்தின் மன்னாவை கொடுத்து அவங்கள ஆசீர்வதிக்கிறார், போஷிக்கிறார். சாதாரண விஷயம் இல்லை. தூதர்கள் சாப்பிட்ற அப்பத்தை மனுஷன் சாப்பிட வச்சார். இதெல்லாம் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய இதெல்லாம் மெராக்கிள்ஸ். இதெல்லாம் சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. தூதர்கள் சாப்பிட்ற அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். நம்ம சாப்பிட்டோமா? இல்லை. அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும்னு சொல்லி வேர்ட் ஆஃப் காடை தான் நீங்கள் நம்ம சாப்பிட்டுட்ருக்குறோம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மன்னாவை சாப்பிட்டு அந்த மனிதர்கள் வாழ்ந்தாங்க. வனாந்தரத்தில் ஆசீர்வாதமாக இருந்தாங்க, நல்லா இருந்தாங்க. கடவுள் எந்த குறையும் வைக்கல. பாருங்களேன், தான் அழைச்ச ஜனத்துக்கு கடவுள் அவங்க தேடினார்களோ தேடவில்லையோ அவர்களுக்கு எவ்விதத்திலும் எந்த குறையும் ஆண்டவர் வைக்கலை. இதை மூலம் நீங்கள் நல்லா அறிஞ்சுங்க. இப்போ கூட நான் சொல்கிறேன், உங்களுக்கு லைஃப்பில் ஆண்டவர் ப்ராஸ்பராக மற்ற ஃபிசிக்கலாக மற்ற எல்லா பிளெஸ்ஸிங்ஸையும் நல்லா தான் கொடுத்துருக்கிறார். நீங்கள் யாரும் ஒரு குடும்ப காரியத்தில், உங்களுடைய வருமானத்தில், உங்கள் தொழிலில், உங்கள் வியாபாரத்தில் எதிலும் குறை உள்ளவர்கள் அல்ல. கடவுள் உங்களை எனாஃபாக தான் வச்சிருக்கிறார். அப்படின்றவங்க ஆமேன்னு சொல்லுங்கள். உண்மையாகவே கடவுள் உங்களை நல்லா தான் வச்சிருக்கிறார். அது உங்கள் மனசுக்கு தெரியுதா? ஆமாம், ஆண்டவர் இதெல்லாம் வச்சுருக்கார். இதெல்லாம் நீங்கள் ஜெபிச்சதுனால கிடைச்சதில்லை, உங்களை அழைச்சதுனால கிடைச்சது. மறந்துடக்கூடாது. நீங்கள் ஜெபிச்சு இதெல்லாம் வந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா அது அப்புறமேட்டு எல்லாரோடும் நம்ம ஒன்றாயிருவோம். மறந்துடக்கூடாது. உலகத்தில் இருக்கவங்க கூட ஏதோ பிரார்த்தனை பண்ணுறேன்றான், எனக்கு சாமி கொடுத்துச்சுன்றான். அப்போ நம்ம சாமி அதே கொடுத்துட்டாருன்னா அந்த சாமிக்கு இந்த சாமிக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும். அவங்க வேண்டுதல் பண்ணுறாங்க, ஏதோ கொடுக்குது. என்னை அழைச்சவர் எனக்கு வேண்டியதை கொடுக்குறாரு. அல்லேலூயா. என்னை அழைச்சவர் எனக்கு வேண்டியதை கொடுத்து ஒரு குறைவின்றி நடத்துகிறார். இஸ்ரவேல் மக்களுடைய பாருங்கள், எல்லாமே அவங்க லைஃப்பில் எல்லாமே இருக்குதுங்க, எல்லாமே வாழ்கிறாங்க. தங்களுக்கு கஷ்டம் வந்தால் மட்டும் கடவுளை கூப்பிடுவாங்க. என்னங்க கூப்பிடுவாங்க, அவ்வளோதான். என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பண்டிகை கொண்டாடுவாங்க. பண்டிகை கொண்டாடுவாங்க. நம்ம ஊரில் சவசியா திருநாள், அந்தோனியா திருநாள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதற்காக கொண்டாடுறாங்கன்றீங்க? பயபக்திக்காகவா? சொல்லுங்கள் பார்க்கலாம். என்டர்டெயின்மெண்ட்டு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பொழுதுபோக்கே அதுதான். எங்களுக்கெல்லாம் மே மாதம் லீவ் விட்டுச்சுன்னு வைங்களேன், ஆனந்தில் உபரி மணப்பாடு. எங்கள் அப்பா அப்படியே ஒரு பிக் போட்டுருவார், பாஸை போட்டு விட்ருவார். ரயில்வேக்கார் பாஸை போட்டு விட்ருவார். நேராக இந்த பக்கம் ட்ரெயின் வருவோம். இங்கேருந்து ஸ்டவ்வு, ஆமாம், பாத்திரம் எல்லாம் கட்டிட்டு ஏறி உட்காந்துருவாங்க மனுஷங்க. நேராக போய் இறங்கிடுவாங்க. அங்கே ரூமை போடுவாங்க, 5 நாள் தங்குவாங்க. அங்கே மீனை வெண்ணில் கோயிலில் போய் உட்காந்துருப்போம். அவ்வளோதான். புரியுங்களா? எல்லாமே அம்மா வீட்டில் அங்கே வச்சு ரூமில் மீன் சமைப்பாங்க. எல்லாம் சமைச்சு சாப்பிட்டு விட்டு எல்லாம் போட்டு உபரி போய் மணப்பாடு போய் எல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு எல்லாம். இதுதான் எங்களுடைய என்டர்டெயின் நேச்சுரலாக. அப்படி இல்லையா, இந்த பக்கம் வெயில் காலத்தில் பாபநாசத்துக்கு மொட்டை அடிக்க கொண்டு போய் விட்டுருவார். புரியுங்களா? மங்களூர் கொண்டு போய் விட்டுருவாங்க. பாருங்களா, இப்படி தான். வேளாங்கண்ணி ரொம்ப போகிறது இல்லைங்க, என்னன்னு தெரில. எங்கள் அப்பா அடிக்கடி வேளாங்கண்ணி போக மாட்டார். பார்த்தீங்கன்னா எப்போயோ போய்ட்டு வருவோம். இப்போ ஆண்டவர் வேளாங்கண்ணியே கடடா அப்படின்னு கொண்டு போய் விட்டுட்டார் என்ன. புரியல? பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்ம வாழ்ந்தோம். பாருங்கள், இஸ்ரேல் மக்களுடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா உங்களுக்கு? கஷ்டம் வந்த போது மட்டும்தான் கடவுளை கூப்பிடுவாங்க. சொல்லுங்க, கஷ்டம் வரும்போது மட்டும்தான் தெய்வத்தை கூப்பிடுவாங்க. சொல்லுங்க, கஷ்டம் வரும்போது மட்டும்தான் நம்மால் சபைக்கு வருவான். ரொம்ப வயிற்ற வலிக்குதுன்னா தான் சீக்கிரம் வருவான். மதுரை கூட தன்னால ஒண்ணுமே முடியலன்னா தான், ஐயோ ஏசப்பா என்னை காப்பாத்துங்க, 40 நாள் ஜபத்தில் ஒழுங்கா வந்து உட்காந்துட்டு வேண்டுவான். புரியுங்களா? இப்போ நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இப்போ உங்களுக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்? புரியல?
இப்போ ஆண்டவர் பார்க்குறார், என்ன செய்யலாம், இவனை நம்ம ஒன்றுமே பண்ண முடியல, இவன் கஷ்டத்தில் கூப்பிட்றான், நம்ம விடுவிச்சிடுறோம், ஏன்னா அழைச்சிட்டோம். இப்போ நல்லா இருக்கும்போது என்ன செஞ்சிடறான், மறந்துடுறான். இப்போ இவனை நம்ம என்ன பண்ணுறது, எதெல்லாம் பண்ண. அவர் நிறைய ஆண்டவருடைய அனந்த நான்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. இப்போ என்னை கேப்சர் பண்ணுறதுக்காக மறந்துடக்கூடாது, தம்முடைய பிள்ளைய சிலுவையில் கொண்டு போய் வச்சுட்டார். புரியல? என்னை காப்பாற்றுவதற்காக தான் பிள்ளையை கைவிட்ட ஒரே கடவுள் அவர் மட்டும்தான். யோசிச்சு பாருங்க. இப்போ நல்லா, இப்போ நம்ம பிதாவை யாராவது பார்த்துருக்கீங்களா? பிதாவோட பக்கத்தில் போய் நம்ம ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி போய் பேசியிருக்கோமா? இல்லை. இப்போ பிதாவே என்ன பண்ணுறாரு, தான் பிள்ளையுடைய சிலுவையை தொங்க வச்சு ரத்தம் சிந்த வச்சு அவருடைய ரத்தத்தினால பிதாவிடத்தில் சேருகிற ஸ்லாக்கியத்தை கொடுத்துட்றார். இரண்டாவது தைரியத்தை கொடுத்துட்றார். மூணாவது வாயை திறந்து அப்பா பிதாவே நோக்கி கூப்பிடுகிறோன்ற ஒரு அந்த ஸ்பிரிட் ஆஃப் த லார்டை கொடுத்துட்றார். இப்போ பாருங்க, இதெல்லாம் கொடுத்து தான் நம்ம எல்லாம் அவரை என்ன செய்கிறோம், இதெல்லாம் கொடுத்து தான் நம்ம அவரை கூப்பிட்டு இருக்கிறோம். நம்ம சுயபலத்தில் அவர் என்ன செய்யல, கூப்பிடல, கூப்பிடவும் மாட்டோம்னு அவருக்கு தெரியும். நம்ம மறக்கிற ஜனம். சொல்லுங்க பார்க்கலாம், மறக்கிற சொல்லுங்க. நன்றி கெட்ட நீசன் என்னை நம்பி தந்தி உந்தன் பணி. நன்றி கெட்டவர் தான் நம்பலாம். சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி கெட்ட நல்லா இருந்தாலும் வைங்களேன், அப்படியே மெதப்பா நம்பால் வந்துடக்கூடாது. நல்லா. ஆனால் கஷ்டம் வந்துருச்சுன்னா அடி வயிறை பிடிச்சிட்டு அப்பா ஈர துணியை கட்டிட்டு வேணாலும் உங்கள் சமூகத்தில் உட்காந்துறேன், என்னை காப்பாத்திருன்னுவான். இதே தான் இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்ப 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 செய்கிறது இதாங்க. இப்போ ஆண்டவர் என்ன செய்யலாம், இந்த ஜனத்தை அழைச்சிட்டேன், இப்போ இந்த ஜனத்தை நான் எப்படியாவது காப்பாற்றணும். இந்த ஜனத்தை கொண்டு வரதுக்கு அவர் இப்போ என்ன செய்கிறார்னா, ரெண்டு ஸ்பிரிட்டை கொண்டு போய் வைக்கிறார். என்ன வைக்கிறார்னா, த ஸ்பிரிட் ஆஃப் மர்சி, த ஸ்பிரிட் ஆஃப் இன்டர்சிஷன். இந்த ரெண்டை கொண்டு போய் அவனுக்குள்ளார வைக்கிறார். அதாவது தேவைக்காக கூப்பிட்டவனை இப்போ சும்மாவே கூப்பிட வைக்கலான்னு. இப்போ இந்த ரெண்டு ஸ்பிரிட் என் மேலே அமர்ந்த பிறகு என்னால் சும்மா இருக்க முடியாது. நான் சொல்கிறது உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும், ஆனால் உண்மை நிலவரம், எல்லாராலையும் ஜெபிக்க முடியாது. இந்த ஆவியை பெற்றவனால் ஜெபிக்காமல் இருக்க முடியாது. வேற எல்லாராலையும் ஜெபிக்க முடியாது. சபைக்கு வர எல்லாரையும் ஜெபிக்க சொல்லுங்க பார்க்கலாம். சபைக்கு வரவங்கள்ட்ட இப்போ மைக்கு கொடுப்போம், எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். எத்தனை பேரால் ஜெபிக்க முடியுன்றீங்க? முடியாது. வெக்கம் வேற, வெக்கப்படுறது வேற, பயம் வேற, அது ரெண்டு வேற. பட் ஆனால் அந்த ஸ்பிரிட் இருக்கிறதுனால மட்டும்தான் தேவ சமூகத்தில் தேவனை பார்த்து ஜெபிக்க முடியும். வேற ஆள முடியாது. நான் போன சொன்ன பார்த்தீங்களா, என்னங்க எஸ்தர் மட்டும்தாங்க ஆகாசு பேருக்கு முன்னாடி நிற்க முடியும், வேற யாரும் நிற்க முடியாதுங்க. நெகேமியா மட்டும்தாங்க தரி ராஜாவுக்கு முன்னாடி நிற்க முடியும், வேற யாரும் நிற்க முடியாதுங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் நான் மட்டும்தாங்க அவருக்கு முன்னாடி நிற்க முடியும், வேற யாரும் நிற்க முடியாதுங்க. இதுதான் அதற்கு ஏற்ற ஆவியை தான் நமக்குள்ளார வைக்கிறார். இப்போ என்ன செய்கிறாரு, அந்த 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 குடிகள் மேலேயே அந்த ஆவியை ஊத்துறாரு. சும்மா சாதாரண ஒரு விஷயத்தை நான் பேசலை, அந்த குடிகள் மேலேயே அந்த ஆவியை ஊத்துறாரு. மறந்துடக்கூடாது. என்ன பாஸ் இந்த மாதம் ஆசீர்வதிச்சு அனுப்புவீங்கன்னு பார்த்தா இல்லை, இதுதான் ஆசீர்வாதம். நான் சொல்கிறேன், நான் தேவைக்காக கூப்பிட்டேன், நான் ஆபத்துக்காக கூப்பிட்டேன். நான் எப்போ பார்த்தாலும் அவரை பற்றியே பேசிக்கிட்டு, அவரை பற்றியே கூப்பிட்டுக்கிட்டு, அவருடைய நினைவாக இருந்துக்கிட்டு பார்க்குறப்பெல்லாம் அவருடைய நினைவு ஆற்றல் என்னை போட்டு தாக்கம் செய்து எனக்குள்ளே ஒரு ஜெப ஆவி எனக்குள்ளே உருவாகிட்டு, விண்ணப்பத்தின் ஆவி உருவாகிட்டு, அப்படியே திரும்ப திரும்ப சொன்ன ஜெபமாக இருந்தாலும் திரும்ப திரும்ப ஆவியை நிரம்பி அதை ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறோம். பார்த்தீங்களா, இதுதான் கிஃப்ட். பிரைஸ் தி லார்ட். சாதாரண ஒரு விஷயம் கிடையாதுங்க. சொன்னதே திரும்ப திரும்ப சொல்கிறோமே நினைக்கிறீங்களா? நீங்கள் அந்த ஆவியில் சொல்லி பாருங்க, அந்த ஆவியின் மண்டலத்திலிருந்து சொல்லி பாருங்க, உங்கள் ஜெபமே வேற. ஹல்லேலூயா, வேற வேற. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன். நீங்கள் மனுஷன்ட்டு அழுதுருப்பீங்க, மனைவிட்ட அழுத மனுஷன் இருக்கிறான், கணவன்ட்டு அழுதுன பெண் இருக்கிறா, பெற்றோர்கிட்ட அழுதவங்க இருக்கிறாங்க, சொந்தங்கள்கிட்ட அழுதவங்க இருக்கிறாங்க, உறவுகள்கிட்ட அழுதவங்க இருக்கிறாங்க, பிள்ளைகள்கிட்ட அழுதவங்க இருக்கிறாங்க, பெற்றோர்கிட்ட அழுதவங்க இருக்கிறாங்க, சமுதாயத்தில் அழுதவங்க இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தரிடத்தில் அழுகிறவர்கள் சிலரே.
இவங்கள்ட்டெல்லாம் நம்ம அழுத பொழுது நமக்கு ஒரு பலனும் கிடைக்கல. ஆனால் தேவ சமூகத்தில் நீங்கள் இன்னும் அழுதது கிடைச்ச பிரதிபலன் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. சாதாரண ஒரு விஷயத்தை உங்களோட நான் பதிவு செய்யலை. இன்றைக்கி வேறு உமன்ஸ் டேயாக இருக்குது. ஒரு வார்த்தையை உள்ளார கொண்டு போயிட்டு போகணும்ல, இல்லைன்னா வருத்தப்படுவீங்க. புரியுங்களா? அன்னாள் ரொம்ப பிடிச்ச கேரக்டர். நான் நிறைய பிரசங்கங்களில் நான் பயன்படுத்துகிற ஒரு பெண்மணியில் அன்னாள் ரொம்ப முக்கியமான ஒரு பதம். பாருங்கள், வருட வருடம் கோயிலுக்கு போவாங்க. ரெகுலர். என்னங்க? ரெகுலர் வருடா வருடம் கோயிலுக்கு போவாங்க. வருடா வருடம் சாப்பாடை திறப்பாங்க. வருடா வருடம் சாப்பாடு வைக்கிறப்ப சாப்பாடு மிச்சம் இருந்தால் தான் அன்னாளுக்கு கொடுப்பா அந்த சக்காலத்து. புரியுங்களா? எப்படி இருக்கும்? அவளுடைய பிள்ளைகளை தூக்க விட மாட்டா. அவள்கிட்ட சிடுன்னு விழுவா. அவ்வளோ கஷ்டம், மனவேதனை. இந்த நிலையில் இருக்கிறப்ப அவள் அழுகை பூரா யார்கிட்ட இருந்துச்சுன்னா புருஷன்ட்டு தான் இருந்துச்சு. புருஷன்ட்ட போய் சொல்லி அழுவா. என்னை நிந்திக்கிறா, என்னை அவமதிக்கிறா, நான் குழந்தை இல்லாதவன் சொல்கிறா, என்னால் முடியல, தாங்க முடியல. கோயில் வாசப்படில் உட்காந்துக்கிட்டே, என்னங்க நான் சொல்கிறது கேளுங்க, கோயில் வாசப்படில் உட்காந்துக்கிட்டே, கோயில் பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் அந்த அம்மா அழுதெல்லாம் யார்கிட்ட? புருஷன். திரும்ப நான் சொல்கிறது நீங்கள் நல்லா கவனிச்சுட்டு வந்தால் தான் புரியும். அந்த அம்மா கோயில் வாசப்படில் உட்கார்றப்பெல்லாம், சாப்பாடை திறக்கிறப்பெல்லாம் சண்டை. சாப்பாடை திறந்து சாப்பிட வரப்பெல்லாம் அவளை அவமதிக்கிறதும் நிந்திக்கிறதும் அவளை தூசிக்கிறதும் அவளை ஒரு பொருட்டா அற்பமா என்றது அங்கே நடக்கும் பொழுது அவள் அழுது புலம்பி தான் புருஷன்ட்ட போய் அழுகுறா. அப்போ அவள் புருஷன்ட்ட போய் அழுகுறா. அவள் புருஷன்ட்ட போய் அவள் அழுகுறப்ப அவன் சொல்கிறான், நீ அவர்களை பார்க்கலும் எனக்கு அதிகம் அல்லவான்றான். என்னதுங்க சொல்லுங்க? அவர்களை பார்க்கலும் அதிகம். அப்போ நான் கூட்டு போய் அந்த திருவிழாவில் ஜூஸ் வாங்கி கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். புரியுங்களா? ஏதாவது ஜிகு தண்டா வாங்கி கொடுத்து தனியாக கூட்டு போய் வீடு அவங்க சாப்பாடு போடலன்னா பரவாயில்லப்பா, அங்கே 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 சிக்கன் பிரியாணி என்னப்பா ஏதோ ஒரு கொடுத்துருப்பார் அவர், பறந்துடக்கூடாது, அதிகம் அல்லவா வான்னு சொல்லிட்டு கூட்டு போய் பிரியாணி வாங்கி கொடுத்து 65 போட்டு வாங்கி கொடுத்து சத்தம் போடாமல் சாப்பிடு பார்க்குறல்ல, சாப்பிட்டு அப்படின்னு சொல்லி கனப்படுத்தி ஏதோ பண்ணுறார். புரியுங்களா? திரும்பி அடுத்த வருஷம் வரும்போதும் அதே அழுகை தான். சொல்லுங்கள். திரும்பி அடுத்த வருஷம் வரும்போதும் அதே அழுகை தான். திரும்பி அடுத்த வருஷம் வரும்போதும் அதே அழுகை தான். சொல்லுங்க. அடுத்த வருஷம் வரும்பொழுதும் அதே அழுகை தான். இந்த அழுகைக்கு தீர்வு ஏதாவது கிடைச்சிச்சா? இல்ல. திரும்ப சொல்லுங்க. அழுதவ ஆலயத்தில் அழுதாளா, ஆலயத்துக்கு வெளியே இருக்க புருஷன்ட்டு அழுதாளா? ஆலயத்துக்கு வெளியில இருக்க புருஷன்கிட்ட அழுதா. இதாங்க நிகழ்வு. நன்றாக கவனிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில சில விஷயங்களுக்கு முடிவு இல்லாமல் இருக்கும். நன்றாக கவனித்து வாங்க. நான் பேசுகிற வார்த்தை ஆவியானவர் உங்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறார். சில தீர்வை நோக்கி நீங்கள் போகலாம், அது தீர்வு அல்ல. நல்லா கவனிச்சுங்க. உங்களோட தான் பேசுகிறேன், உங்களோட தான் இடைபடுறேன். வார்த்தையை நல்லா கவனிங்க. கடைசியில் உட்காந்துருக்கனாலும் நல்லா அட்டென்ஷன் பண்ணுங்க. ஆவியானவர் இந்த காலையில் என்னோடு பேசின ஒரு வார்த்தை, நீங்கள் அழலாம், எங்கே அழுறீங்கன்றது தான் இப்போ முக்கியம். நீங்கள் உங்கள் குறைய சொல்லலாம், ஆனால் யார்கிட்ட சொல்கிறீங்கன்னு தான் முக்கியம். இதை நன்றாய் நீங்கள் கவனித்து கொள்ளுங்கள். நம்ம சில நேரத்தில் சில பேரை நம்மளோட சப்போர்ட்டாக நினைக்கிறோம், சில பேர் நமக்கு கம்ஃபர்ட்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் இது ரெண்டுமே ராங்குன்னு வேதம் சொல்லுது. பாருங்க, அவன் புருஷன் அவளுக்கு எத்தனை போர்ஷன் வேணாலும் கொடுக்கட்டும், அவனால் குழந்தைய கொடுக்க முடியல இல்லை, அவனால் அவளுடைய அழுகையை தொடர்ச்சியை நிறுத்த முடியல இல்லை, அவளால் தொடர்ச்சி அழுதுகிட்டு இருந்தவளுக்கு ஒரு நிவாரணம் செய்ய அவளால் முடியல இல்லை. அப்போ நீங்கள் நன்றாக யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறீங்க. 40 நாள் ஜபத்தில் இருக்கிறீங்க. நான் திரும்ப உங்களுக்கு வலியுறுத்துகிற ஒரு விஷயம், தொடர்ந்து நீ அழுது கொண்டிருக்கிற அழுகைக்கு தீர்வு மனுஷன் அல்ல. நான் திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் அழுகிற அழுகைக்கு உங்கள் புருஷன் தீர்வல்ல, உங்கள் மனைவி தீர்வல்ல, உங்கள் பிள்ளை தீர்வல்ல, உங்கள் குடும்பம் தீர்வல்ல, உங்கள் உறவு தீர்வல்ல, தேவன் மட்டும்தான் தீர்வு. ஆமென். இதை மூலம் உங்களுடைய எண்ணத்தில் மூலம் கொண்டு வாங்க. நம்மளை கம்ஃபர்ட் ஜோனில் சில நேரத்தில் கம்ஃபர்ட் பண்ணலாம், தவறு கிடையாது. சில பேர் நம்மளை ஆறுதல் படுத்தலாம், தேறுதல் படுத்தலாம், அந்த நேரத்தில் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கலாம். ஆனால் இந்த சப்போர்ட்டு இஸ் நாட் எ பர்மனன்ட். ஆலயத்துக்கு பக்கத்தில் உட்கார்ந்து அழுகிறவளுக்கு ஏன் ஆலயத்துக்கு போக தெரியல? போக முடியாது. பல வருஷம் அழுகுறா, போக முடியாது. பல வருஷங்கள் அழுகுறா, போக முடியாது. பல வருஷமா அவன்கிட்ட சொல்றா, அவனை ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். தீர்வு கிடையாது. அவன் சொல்லி முடிச்சு கொஞ்ச நேரத்தில் என்ன சொல்லுவா, என்ன அவர் என்ன சொன்னார்,
நான் பத்திரமா பார்த்துக்கிறேன்னாரா? அவன் வேலைக்கு போயிடுவான், அவனை வச்சு கவனிச்சுக்கிறேன்னு வா. புரியல? எங்கே அழுகுறோன்னு முக்கியம், யார்கிட்ட அழுகுறோன்னு முக்கியம், எங்கே சொல்கிறோன்னு முக்கியம், யார்கிட்ட சொல்கிறோன்னு முக்கியம். சொல்லுங்கள். எங்கே அழுகிறோன்னு முக்கியம், யாருக்கிட்ட அழுகிறோன்னு முக்கியம், எங்கே சொல்கிறோன்றது முக்கியம், யாருக்கிட்ட சொல்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். உங்கள் லைஃப்பில் இருக்க நிறையா இது மாதிரி குறைவிலான காரியங்களை நீங்கள் எத்தனை மனிதர்கள்ட்ட வேணால் ஷேர் பண்ணுங்கள். தீர்வு வந்துருச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் உங்களை தேடி வருகிறேன். எத்தனை மனிதர் உங்கள் உறவுகள் யாராக இருக்கட்டும், உங்களுடைய அழுகைக்கு தீர்வு ஒரு மனிதனாக இருந்தால் அவர் தேவனோ? நிச்சயமா ஒரு மனுஷன் என் அழுகையினுடைய தீர்வுக்கு முடிவு சொல்ல முடியுமே தவிர முடிவு கட்ட முடியாது. இப்போ நான் உங்களுடைய அழுகைக்கு முடிவுக்கு தீர்வு வேணால் சொல்ல முடியும், முடிவு கட்ட நீ தான் அவரை தேடி போகணும். உங்களுக்கு ஒரு சொல்யூஷனை காமிக்கலாம், ஒரு கவுன்சில் பண்ணலாம். பட் ஆனால் உங்கள் அழுகைக்கு முடிவு என்ன, நிரந்தர முடிவு என்ன இருக்கு? நீங்கள் இப்போ வைங்க, உங்கள் ஃபேமிலி வைங்க, உங்கள் ஃபேமிலி இருக்கவங்க வைங்க, உங்கள் பிள்ளைகளை வைங்க. உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கை, யாருடைய வாழ்க்கை ஏதோ ட்ராபேக்கில் இருக்குது, ஏதோ பிரச்சனை இருக்குது, உடல்நல குறைவாக இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் பல வருஷங்களாக இந்த பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. இதுக்கு தீர்வே இல்லை, இதுக்கு ரெமெடி வேணால் கிடைக்குது, இதுக்கு வேணால் போன வேகத்துக்கு வேணால் ஒரு காம்ப்ரமைஸ் வேணால் கிடைக்குதுன்னா இது ரெண்டையும் நீங்கள் நம்பாதீங்கன்னு நான் சொல்கிறேன். இதுக்கு ரெமடின்றது நிரந்தர ரெமடி உலகம் கொடுக்க முடியாது. எந்த உலகம் உங்களை அள வச்சுச்சோ அந்த உலகமே உங்களை புலம்ப வைக்கும். தயவு செய்து ஓப்பன் யுவர் ஐஸ். நான் உங்களுக்கு தீர்வு அல்ல, நீங்களும் எனக்கு தீர்வு கிடையாது. இதை இங்க சற்று நல்லா உணரணும். இத்தனை வருஷமா ஆலயத்துக்கு போனவ, ஆலயத்துக்கு பக்கத்தில் உட்காந்து சாப்பிடும் போதெல்லாம் சண்டை வந்து அழுதவ, அப்பெல்லாம் தான் புருஷன்ட்ட சொன்னவ, அவன் கம்ஃபோர்ட் பண்ணி அவளை வச்சிருந்து அந்த காரியங்கள் நடந்த பிறகு ஏன் இவ்வளோ நாள் கழிச்சு அவன் ஆலயத்துக்குள்ளார போகணும்? இவ்வளோ நாள் கழிச்சு எதுக்கு ஆலயத்துக்குள்ளார போனோம்? அவ எதுக்கு போனோம்? புருஷன் தான் நான் போதுமானதாக இருக்கிறேன் தான் சொல்கிறேன், டபுள் போர்ஷனாக இருக்கிறேன்ட்டானே. புரியுங்களா? நானே உனக்கு இருக்கண்டி குழந்த மாதிரி, நீ ஏண்டி கவலைப்படுறேன்னு சொல்கிறான்னா சொல்லிட்டான். ஏன் அவள் போகணும்? எதுக்கு போனா அவ? சொல்லுங்க. நீங்கள் அழுதீங்களே, புலம்புனீங்களே, அந்த அழுகையுடைய புலம்பலுக்கு முடிவு உங்கள் வாழ்க்கையில் கிடச்சிருந்துச்சுன்னா அது நிச்சயமாக தேவ சமூகத்தை தவிர வேற எதுவுமே இருக்காது. இப்போ ஆலயத்துக்குள்ளார போகிறா, தான் இருதயத்தையே அப்படியே அழுது புலம்பி ஊத்துறா, முடிச்சுட்டு வெளியே வரா. வசனம் சொல்லுது, அவள் அதன் பிறகு துக்க முகமாக இருக்கவில்லை. ஒரு எளிய வார்த்தைங்க. அவள் அதன் பிறகு வாசிச்சிருக்கவில்லை. 18வது வசனம், அப்புறம் அவள் துக்கமாய் இருக்கவில்லை. சொல்லுங்க. அப்புறம் அவள் துக்கமாய் இருக்கவில்லை. நல்லா கவனிச்சுங்க. அப்புறம் அவள் துக்கமாய் இருக்கவில்லை. நீ ஏன் துக்கமா இருக்கிற? மனுஷனை பார்த்து அழுகுறனால தான். எங்க அப்பா என்ன விட்டுட்டு போயிட்டாரு, ஊருக்கு விட்டுட்டு போயிட்டாரு. அப்பா விட்டுட்டு போன வைங்க, புருஷன் விட்டுட்டு, எங்கள் வீட்டுக்காரர் என்ன வண்டியில் ஏற்றாமல் விட்டுட்டு போயிட்டாரு. ஆமாம். அப்புறம் இன்னும் வேற வந்துடக்கூடாது. இப்படி ஒன்றுன்னா இப்படி தான் ஒரு டியர்ஸ். நீ யாரை பார்த்து அழுகுறீங்க? உங்கள் புருஷனை பார்த்து அழுகுறீங்க, உங்கள் அம்மாவை பார்த்து அழுகுறீங்க, உங்கள் அப்பாவை பார்த்து அழுகுறீங்க, உங்கள் உறவுகளை பார்த்து அழுகுறீங்க, உங்கள் சொந்தங்களை பார்த்து அழுகுறீங்க. சொல்லுங்கள், இந்த அழுகைக்கெல்லாம் நீங்கள் ஏதாவது ஒரு நாள் முடிவு கட்ட முடிஞ்சா உங்களால்? நீங்கள் அழுத உடனே உங்கள் வீட்டில் சொன்ன உங்களுக்கு நல்ல பேர் என்ன? எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே கடை, சை
தருத்திரம் வந்துருண்டி ஒன்னால். எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே நச்சன் 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 நச்சன். அது அழுகைக்கு ஃபேமஸ் ஏன்னா நீங்கள் தான் இன்றைக்கி உமன்ஸ் டே இல்லை, அதனால் புரியுங்களா? பார்த்தீங்கன்னா டக்குன்னு கண்ணீர் வந்துடும். சில பேருக்குலாம் அடித்த வேகத்து அது ஒரு செய்தியை கேட்ட உடனே கட 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 கடக்கணும் இந்த கல்லில் தண்ணி ஊற்றும் பாருங்கள். மறந்துடக்கூடாது. சிலது கல்லுருண்ட மாதிரி இருக்கும், அது வேறு. மறந்துடக்கூடாது. அதை நான் சொல்கிற லிஸ்ட்டெலாம் வரும். சில பேர் கல்லுருண்ட மாதிரி இருக்கும், சிலது பார்த்திங்கன்னா கட கட கடன்னு கண்ணிலேருந்து தண்ணி வந்துடும். அப்படியே மனசெல்லாம் உடச்சி ஊற்றிடும். அவங்களுக்கு அந்த டியர்ஸ் கீழே வந்தால் தான் அவங்களுக்கு இதாக இருக்கும். அது ஒரு சந்தோஷம், அதாவது அவங்க விடுதலை ஆகிறாங்கன்ற அதை ஃபீல் பண்ணுறாங்க. புரியுங்களா? தவறு கிடையாது. இப்போ மனுஷன்ட்டு அழுதிங்க, என்ன தந்தாங்க உங்களுக்கு? என்ன செஞ்சாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ நீ அழுததுக்காக உங்கள் வீடு மாறிடுச்சா? உங்கள் வீட்டில் உள்ளவங்க மாறிட்டாங்களா? உங்கள் சூழ்நிலை மாறிடுச்சா? உங்கள் சந்தர்ப்பங்கள் மாறிடுச்சா? இல்லை நீங்கள் அழுதனால எல்லாரும் தங்களை மாற்றிக்கிட்டாங்களா? முடியாதே. அழுகிற நேரத்துக்கு வேணாம் அழாத நீ ஒன்றும் சமைக்க வேணாம், நான் புரோட்டா வாங்கிட்டு வரேன். புரியுங்களா? புரோட்டா தான் ரெமெடியா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அழாத, நான் உனக்கு ஆம்லேட் வாங்கி தரேன், நான் நூடுல்ஸ் வாங்கி தரேன், உனக்கு ஒரு புடவை வாங்கி தரேன், அதான் ரெமெடியா? ஒரு அம்மா அவங்க வீட்டுக்கார்ட்ட அப்படியே சோகமாக, என்ன சோகமாக இருக்கிற சொன்னால் மட்டும் செஞ்சிட போகிறீங்களா? இல்லைப்பா என்னன்னு சொல்லியா? பரவாயில்ல, எல்லோரும் நல்லா இருக்காங்க. ஒன்று புரிஞ்சிருச்சு. ஆமாம், காதில் இருக்க தோடை மாற்றணும் போல இருக்கு. கூட என்னப்பா எதுப்பா புதுசாக வாங்கணும்? இல்லை சீட்டு போட்டேன். வரக்கூடாது, இன்னொரு 5000 கட்ட வேண்டியிருக்குது. அப்படி தானே? அதனால் ஒரு தோடு வாங்கும்போது இன்னொரு 10,000 சேர்த்து போட்டு வாங்கி கொடுத்துருங்க. இதுக்கு தான் கவலையா? தோடு தீர்வாயிருமா? சொல்லுங்க, தோடு தீர்வாயிருமா? உன் வீட்டு பிரச்சனைக்கு சாப்பாடு தீர்வாயிருமா? நகை தீர்வாயிருமா? பணம் தீர்வாயிருமா? ஏதாவது தீர்வாயிருமா? தீர்வாகாது. உன் வீட்டில் இருக்கிற அழுகைக்கும் கண்ணீருக்கும் தீர்வு தேவனை தவிர எதுவுமே கிடையாது. எந்த வழியும் கிடையாதுங்க, எந்த வழியும் கிடையாது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. ஒரு மனுஷனுக்கு தீர்வு மந்திரமும் இல்லை, தந்திரமும் இல்லை, தேவன் மட்டும்தான். புரியுங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பையிலும் கையில் கயிறு கட்டியிருக்கான். என்னங்க சொல்லுங்கள்? எல்லாருமே சத்தம் போட மாட்டேன்றீங்களே. எல்லாரும் கயிறை கட்டியிருக்கான். யாரை பார்த்தாலும் கட்டியிருக்கான். அரசியல்வாதி கட்டியிருக்கான், நடிகர் கட்டியிருக்கான். எதுக்கு கட்டியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, கண்ணு பற்றக்கூடாதான், திருஷ்டி பற்றக்கூடாதான். அந்த ஒரு கருப்பு கயிறு ஒன்று படிகாரத்தோடு தொங்கும் பாருங்க, விட்டா கழுத்துலேயும் கட்டிடுவாங்க போல இருக்கு. நினச்சி பாருங்க, நமக்கு ஊரு கண்ணே படுது, படப்பட வெயிட்டு ஏறுது. அவங்களுக்கு இன்னும் ஒருத்தரில் கண்ணு படப்பட இழைக்கிறானா, நம்ம கண்ணு படப்பட ஏறுறோம். ஆமாம் வினோத், நீ இங்கே வந்தப்போ எப்படி இருந்த? இப்படிதான் இருந்த. இங்கே ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது, மறந்துடக்கூடாது. எல்லாம் நல்லா இருக்கும். இங்கே ஒரு தனியாக ஆசீர்வாதம் இருக்குது. புரியல? எங்கள்கிட்ட மார்க் இருக்கப்போ கொஞ்சம் நல்ல ஒல்லியாக தான் இருப்பான். இங்கே வந்த பிறகு அவன் நிலையே கொஞ்சம் பேர் வரக்கூடாது. பாதி அவன் என் வெயிட்டை சாப்பிட்டுட்டு இருக்கான், நான் 116. புரியுங்களா? யோசிச்சு பாருங்க. நீங்கள் நல்லா கொஞ்சம் கவனிங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையை, நம்ம அழுகையை, நம்முடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடியது இதெல்லாம் கிடையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாதுங்க. இன்றைக்கி அழுது இந்த பிள்ளை என்கிட்ட வந்து ஒரு பொருள் கேட்குறான்னா, அந்த அழுகைக்கும் நம்ம இன்னைக்கு அழுதுகிட்டு இருக்க அழுகைக்கும் வித்தியாசம் இருக்குது. அவன் நிகழ்காலத்தில் இன்னைக்கு ஒன்று கிடைச்சா போதுன்றதுக்காக அழுகுறான். நம்ம வருங்காலத்தில் எல்லாமே நல்லா இருக்கணுன்றதுக்காக அழுதுட்டு இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. என்னங்க அண்ணால் பார்த்துட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க, போயிட்டு என்ட்ரி ஆகிட்டாங்க. புரியுங்களா? எல்லாரும் போய் என்ட்ரி ஆகிட்டா, உக்காந்துட்டா, ஆண்டோடைய சமூகத்தில் எல்லாத்தையும் ஊற்றிட்டா. வெளியே வரப்ப அவள் டேர்ன் பேக், வெளியே வரும்பொழுது துக்க முகமாகவே இல்லை. சொல்லுங்க, துக்க முகமாகவே இல்லை. நீ துக்க முகமாக இருப்பது என்ன? நீ வெறித்தவளை போய் இருப்பது என்ன? ஏலியால அதை மட்டும் நாங்கள் கேட்க முடியும். என்னால் உங்களை பார்த்து ஏன் ஒரு மாதிரி சோகமாக இருந்தீங்க, ஏன் ஆள் டல்லாக இருந்தீங்க, மனசு சரியில்லையா, இதை மட்டும்தான் என்னால் கேட்க முடியும். ஆனால் ரெக்கவரியோ ரெமடியோ தேவன் தான் தர முடியும். யோசிச்சு பாருங்க. நான் என்னதான் உங்களுக்கு ஆறுதல் சொன்னாலும் சமாதானம் சொன்னாலும், நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணாலும், உன் வாய் திறக்காம
உன் வாய் நகைப்பினால் நிரம்பாது. உன் வாய் புலம்பாம உன் வாய் நகைப்பினால் நிரம்பாது. எந்த வாய் அழுததோ அந்த வாயே நகைக்கும். அந்த பகுதிக்கு வாங்க. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, இவன் நம்மளை தேட மாட்டான், தேவைக்காக வரவன், அழைச்சிட்டோம். இப்போ இவனை என்ன செய்வோம்னா, இந்த 2 ஸ்பிரிட்டை தூக்கி அவன் மேலே வச்சிருவோம். இதை 2ஐயும் அவன் மேலே ஊற்றிடுவோம். இதை 2ஐயும் ஊற்றிட்டோம்னா நம்ம தேடுறான்னு சொல்லவே வேண்டியதில்லை. அவன் தானா தேடுவான், தானா அழுவான், தானா புலம்புவான், தானா ஜெபிப்பான். இதை 2ஐயும் அவன் ரெகுலராக செய்ய ஆரம்பிச்சானா என் தேசம் ஆசீர்வாதமாக மாறிடும், என் வீடு ஆசீர்வாதமாக மாறிடும், என் வாழ்க்கையில் ரெக்கவரி ஆகாத பல பிரச்சனைகள் தானா மாறும். பிள்ளை இல்லாத மலடிக்கு 6 பிள்ளைகள் பிறந்தார்கள். பார்த்தீங்களா? இவன் புருஷன்ட்டே அழுது, சரியான பேர் சொல்கிறேன்னா சரியா, அவன்கிட்ட அழுதுகிட்டே இருந்தான்னு வைங்களேன், பிள்ளையா பிறக்கும். சொல்லுங்க, ஏன்னா இன்னும் சொன்னார், தொல்லை தான் பிறக்கும். சரி பரவாயில்ல, நல்ல லாங்குவேஜாக இருக்குது. பிள்ளையா பிறக்கும், தொல்லை தான் பிறக்கும். அவன் என்ன செய்வான், நான் அதிகம் இல்லவான்னு கூட்டு போய் ஒரு பிரியாணி வாங்கி கொடுப்பான், புரியல, ஏதோ ஒன்று சொல்லுவான், 2 புடவை வாங்கி கொடுப்பான். அளவே 2 வட்டம் உட்காந்து ஆளு, உனக்கு புள்ள இல்லையா, உனக்கு குறைவா, தாழ்ச்சியா, தேவ சமூகத்தை விடாத, மதறக்கூடாது. ஒரு பிரியாணிக்கு மயங்கி போய் உட்காந்துருக்காது. பிரியாணி உன்னை காப்பாற்றாது, கர்த்தர் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். ஹல்லேலூயா. உலகத்தை உன்னை பாடி வச்சுருக்காரு, உன்னை காப்பாற்றணும் கர்த்தருன்றாங்க. புரியல, எதுக்கு பாடி வச்சுருக்கான்னு தெரியல, புரியுங்களா? ஆமாம், உலகத்தான் பாடி வச்சுருக்கிறான். அவனுக்கு கர்த்தரை பற்றி தெரியுமோ தெரியாதோ இல்லையோ, கர்த்தர் மட்டும் தான் காப்பாற்ற முடியுன்றது அவனுக்கு தெரியல, புரியல. கேலி கிண்டலுக்கு பாடுறதெல்லாம் இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ பெரிய வார்த்தைகளாக மாறிடுது. சொல்கிறேன் ஒரு விஷயம், இந்த ஆவியை உடையவர்கள் தேவனை நோக்கி பார்ப்பார்கள். உன் பிரச்சனைக்கு தீர்வு உன் வாயும் உன் பார்வையும் தேவன் பக்கமாக இருக்கட்டும். அந்த ஜனத்தை எவ்வளோ தூரம் ஆண்டவர் டேர்ன் பேக் பண்ணுறாரு பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், இப்போ அந்த ஆவியை கொடுத்து இந்த இதை வச்சோடனே இவன் என்ன செய்கிறான், ஆண்டவர்கிட்ட போய் தைரியமாக நிற்கிறான். ஆண்டவர் அந்த ஆவியை உடையவனை பார்த்த உடனே அவன் ஜெபத்தை அப்படியே கேட்குறாருங்க. இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, அண்ணாள் உள்ளார போனான், அழுதா. இப்போ ஆண்டவர் 7 தீர்க்கதரிசனமாக இப்படி சொல்லியிருந்தா இப்படி இருக்கும், இத்தனை முறை நீ வந்த பொழுது எங்கே இருந்தாய்? இப்போ உலகத்து கடவுள்லாம் அப்படி தான் பேசும். என் ஆலயத்துக்கு வெளியே உட்கார்ந்து கட்டி சோறு தின்று கொண்டிருந்தாய். நான் இப்போதுதான் உனக்கு கிடைத்தேனா? நான் துடைக்கப்பட்டவனா உனக்கு? காத்திரு இன்னொரு 10 வருஷம் அப்படிலாம் சொல்ல. போய் உள்ளார வந்த உடனே எல்லாமே சேஞ்ச். நல்லா கவனிச்சு பாருங்க, மாறாதவைகள்லாம் தானாக மாற ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. எல்லாமே மாறிச்சு. அவள் கண்ணீர் மாறிச்சு, அவள் உடல் அமைப்பு மாறிச்சு, அவளுடைய எல்லா காரியமும் மாற ஆரம்பிச்சு. வேற வசனம் சொல்லுது, கர்த்தர் அந்த நாட்களிலே அன்னாளை கடாட்சித்தார். வேகத்தை பார்த்தீங்களா? அழுத இடம் சரியா இருந்தனால வந்த பதிலும் சரியா இருந்துச்சு. திரும்ப சொல்றேன், அழுத இடம் சரியா இருந்துச்சுன்னா உனக்கு வர பதிலும் சரியான நேரத்திற்கு வந்து சேரும். ஆமென். அதனால உங்க வீட்டுக்கார்ட்ட ஒரு காரியத்தை அழுது சொல்றதோ, மனைவிட்ட, பிள்ளைகள்கிட்ட, பெற்றோர், அதெல்லாம் வந்து ஒரு நார்மல். தீராத, சொல்லுங்க, தீராத தீர்வுக்காக சொல்லுங்க, தீராத. நான் சொல்றது சொல்லுங்க எல்லாரும். கடைசியில் உட்காந்துருக்காங்க சொல்லு பார்க்கலாம். கடைசியில் நிறைய சண்டே கிளாஸ் நடத்திட்டு இருக்க போல இருக்கு. புரியுதா? இன்னும் சண்டே கிளாஸ் நேரத்தை ஓட்டலாம் போல இருக்கு. புரியல? தீராத தீர்வுக்காக தேவனை தேடுங்கள். வேற வழியெல்லாம், ஒரு குறுக்கு வழியெல்லாம் இதுக்கு எந்த வழியிலும் உதவாது. எந்த குறுக்கு வழி பண்ணாலும் சரி உதவாது. புரியல? ஒரு அம்மா சொன்னாங்க, பையன் வீட்டில் தங்க மாட்டேன்றான்,
அதனால ஒரு சாமியாரை பார்க்க போயிருந்தேன். என்னவா? ஒரு சாமியார் மந்திரவாதியை பார்க்க போனேன். அவர் இந்த மந்திரிச்சு கொடுத்தாரு. அதை கொண்டு வந்து என் பிள்ளை சாப்பாட்டில் கலந்து கொடுத்தேன். வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன்றா. என்னவா? எத்தனை வயசுமா? 32 வயசு. சரிம்மா, அதே சாமியார்ட்ட திரும்பப்போ என்கிட்ட வந்ததுனால சொல்கிறேன். இப்போ திரும்பி ஒரு மருந்தை வாங்கு கொடு. நான் எல்லா சாமியார்ட்டையும் போயிட்டேன். அந்த சாமியார் சொல்கிறாங்க, இதுக்கு மட்டும்தாம்மா மருந்து இருக்குது, வெளியே அனுப்புறதுக்கு. இப்போ கர்த்தர் தான் காப்பாற்றணும். இப்போ அந்த அம்மா சொல்லுது, எப்படியாவது என் பையன் வீட்டை விட்டு வெளியே வரணும், நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னுச்சு. அட பாவி, தீராத தீர்வுக்கு தேவன் மாத்திரம்தான். சொல்லுங்கள், வாயை திறந்து சொல்லுங்கள், வாயை திறந்து சொல்ல. தீராத தீர்வுக்கு, தீராத அழுகைக்கு தீர்வு தேவன் மாத்திரம்தான். தீராத நோய்க்கு தீர்வு தேவன் மாத்திரம்தான். தீராத பிரச்சனைக்கு தீர்வு தேவன் மாத்திரம்தான். இதை முதல்ல சபை உணரணும். கடவுள் நம்ம மேலே தான் அந்த ஆவியை வச்சிருக்கிறாரு, அந்த ஸ்பிரிட்டை நம்ம மேலே தான் வச்சிருக்கிறாரு. நம்மளால் மட்டும்தான் ஜெபிக்க முடியும். நம்ம ஜெபிச்சாதான் அவர் கேட்பார். இந்த இடத்துக்கு வாங்க, சொல்லுங்க சொல்லுங்க. இந்த ஸ்பிரிட்டை பெற்றவங்களுக்கு ஒரு எப்படின்னா தும்முறு ஒன்று வரணும். என்ன வரணும்? தும்முறு வரணும். என்ன தும்முறு வரணும்னா, நான் ஜெபிச்சா அவர் கேட்பார். சொல்லுங்க, நான் ஜெபிச்சா அவர் கேட்பார். அதனால தான் நான் ஜெபிக்கிறது இல்லை. இப்படி சொல்கிறாங்கலாம் இருக்காங்க. நான் ஜெபிச்சிருவேன், அவர் வேற மாதிரி பண்ணிடுவார். அதனால தான் கொஞ்சம் யோசிக்கிறேன். சில ஆள் வீட்டில் இருக்கவங்களாம் பயமுறுத்துறாங்க. கூடாது, நான் ஜெபிச்சிருவேன், இறங்கிடுவார், சரி போனால் போதுன்னு சே அப்படின்னு விட்டு வச்சுருவா. ஐயோ, இதெல்லாம் எலியாவோ? பாருங்க, நீங்கள் பாருங்களேன், உள்ளார போனவளுக்கு கிடைச்ச மதிப்பு, நன்மதிப்பு எவ்வளோ நன்மதிப்பு தெரியுமா? நான் சொல்கிறேன், ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். இன்றைய நாளில் சகோதரிகளுக்கு சொல்கிறேன், மனுஷன்ட்டு அழுகிறத விட்டுருங்க, தேவன்ட்டு அழுங்க. நீங்கள் மனுஷன்ட்டு அழுது ஒரு சிம்பத்தியை உருவாக்குறதை காட்டிலும் தேவனிடத்தில் அழுது ஒரு கிருபையை பெற்றுக்குங்க. முக்கியம். மனுஷன்ட்டு அழுகிறதுனால உங்களுக்கு வைக்கப்படுகிற பேர்கள் வேணால் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் தேவனிடத்தில் நீங்கள் அழுகிறதுனால ஜெபவீரன்ற ஒரு பேர் கிடைக்கும். நீங்கள் மனுஷன்ட்டு அழுகிறனால உங்களை அந்த நேரத்தில் வேணால் ஆறுதல் படுத்தியிருக்கலாம், தேறுதல் படுத்தியிருக்கலாம். அது நிரந்தரம் அல்ல, தீர்வும் அல்ல. ஆனால் தேவன்கிட்ட வந்து அழுததுனால நீங்கள் எதற்காக அழுதீங்களோ அதற்குரிய எல்லா பலனும் உங்களுக்கு திரும்ப கிடச்சிருக்கும். விட்டுறாதீங்க. ஒரு அற்புதமான நேரம் இந்த ஜெப நாட்கள். உண்மையாக சொல்கிறேன், கர்த்தர் இந்த ஆவியை எங்கள் மேலே வச்சனால தான் ஜெபம் பண்ணணுன்ற இருதயமே இருக்குது. ஜெபமே ஓடுது, ஜெபமே ஓடுது. இங்கே இருக்க 20 குறிப்புகளை ஜெபிக்கிறத காட்டிலும் பார்க்கறதுக்கெல்லாம் ஜெபிக்க வைக்கிறார். இப்போதான் எல்லா பிரச்சனையும் கிளம்பி வருது. சொல்லுங்க பார்க்கலாம். இப்போதான் நம்ம ஜபத்தை தொடங்குறோம், ஈரானில் குண்டு போட்டான்ட்டான், இப்போ போருக்கு சேர்த்து ஜெபம் பண்ணுறா அப்படின்னு. புரியல? இதுக்கு ஜெபம் பண்ணா, அதுக்கு ஜெபம் பண்ணா, அதுக்கு ஜெபம் பண்ணா, இதுக்கு ஜெபம் பண்ணா. என்னடா ஒன்றுக்கா ஜெபம் பண்ணா வரிசையாக வருது. தேர்தல் நெருங்குது, மறந்துடக்கூடாது. இவன் ஊதுறான், அவன் ஊதுறான், எவனோ ஊதுறான். எல்லா ஊதலையும் சேர்த்துக்கு ஜெபம் பண்ண வேண்டியிருக்குது. புரியல? எவன் வரப்போறான்னு தெரியாமல் பயந்து வேற ஜெபம் பண்ண வேண்டியிருக்குது. இது வேற நம்பி நம்ம கையில் 5000 ரூபா கொடுத்து விட்டாங்க, வேற மறந்துடக்கூடாது. இதே வேற வாங்கி விட்டோம், மறந்துடக்கூடாது. இப்போ ஓட்ட போட போகிறோம், எவன் திரும்பி வந்து இந்த 5000 ரூபாய்க்கு மொத்தமாக வேட்டு வைக்க போகிறான்னு தெரியலையே அப்படின்னு தெரியல. உண்மையாகவே பயமாக இருக்கா இல்லையா உங்களுக்குலாம்? உங்களுக்கு ஆமாங்க, நம்ம நிறைய கடலில் இருக்கோங்க. நம்ம நாடு தமிழ்நாடு மட்டும் 10 லட்சம் கோடிக்கு மேலே கடலில் இருக்குது. புரியல? அவன் வாக்குறுதி அரைச்சி விட்றான். நேற்று எவனோ சிலிண்டர் தர போகிறேன் நானா, புரியல? திருவள்ளுவர் அம்மா சொல்லிட்டு போகுது, 6 சிலிண்டர் ஃப்ரீன்ட்டு போகுது. 6 சிலிண்டர் ஃப்ரீயா? என்னடா 6 சிலிண்டர் ஃப்ரீ? எவனோ சொல்கிறான். என்ன ஒவ்வொருத்தரும் ஒன்றுனா பேசிட்டு போகிறான். எல்லாம் ஃப்ரீ, நம்மளை ஃப்ரீ ஆக்கிடுவாங்க. பாருங்களேன், நீங்கள் மறக்கூடாது, நம்மளே இலவசம்னு சொல்லி அந்த பார்ட்டி தான் கூப்பிட்டு போயிருங்க அப்படின்ட்டுருவோம். என்னடா சொன்னான்? இல்லை, உன் பேரில் தான் லோன் வாங்கியிருக்கேன், கொண்டு போயிடுவான். நாடு எங்கேயோ போயிட்டுருக்குது. நம்ம நிறைய ஜெபம் பண்ணணும். சொல்லுங்கள், நம்ம நிறையா சொல்லுங்கள், நிறையா ஜெபம் பண்ணணும். இழுத்துக்க பரிச்சுக்கன் இருந்தால் தான் இவன் திருந்துவான். சொல்லுங்க பார்க்கலாம். எவன் வந்தாலும் எப்படி இருக்கணும்? இழுத்துக்க பரிச்சுக்கன்னு இருக்கணும்.
இருக்கணும். எவன் வந்தாலும், எந்த எரும மாடு வந்தாலும் சரி, இழுத்துக்க பறிச்சு, அதாவது அவன் தானாக சந்தோஷமாக ஆட்சி பண்ண கூடாது. மோடி இந்த 5 வருஷம் பார்த்தீங்களா, சிரிப்பேல பார்த்தீங்களா? ஏன்னா இப்போ யாரோட ஆட்சி பண்ணி, கூட்டணி ஆட்சியில் உட்காந்துருக்கிறார். என்னதுங்க, கூட்டணி. 10 வருஷம் ஆடின ஆட்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. கடவுள் நம்ம ஜெபத்தை கொஞ்சமாக கேட்டிருக்கிறார். எனக்கு என்னன்னா, அந்த ஆள் ஆட்சியில் இருக்கும்போதே ரட்சிக்கப்பட்டாருன்னா நல்லா இருக்கும். நல்ல மனுஷங்க, பொண்டாட்டி புள்ள இல்லை, தொல்லை கிடையாது. அந்த மனுஷன் பாட்டு நல்லா செஞ்சுட்டு போயிடுவாருங்க. அவர் வீட்டுக்கெல்லாம் சேர்த்து வச்சுட்டு போக மாட்டார். உண்மையாகவே வேறவனா வந்தால் ஏதாவது சேர்த்து வச்சுட்டு போயிடுவான். புரியல? நான் இப்படி ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் அந்த மனுஷனை ரசித்துட்டீங்கன்னா நல்ல மனுஷன் தானே ஆண்டவரே. என்ன மயில் கூடயும் முயல் கூடயும் உட்காந்துருக்கிறாரு, உட்காந்துட்டு போகிறாரு ஆண்டவரே. மறு கூட வேறு யாரு கூடயும் உட்காரல. புரியுங்களா? அதுதானே ஆண்டவர். ரசித்துட்டிங்கன்னா அந்த மனுஷன் ஊராக சபை கட்டி தந்துடுவான். புரியல? எங்கெல்லாம் கும்பாபிஷேகம் இருந்துச்சு அதெல்லாம் நிறுத்திவிட்டு சபையை கட்டுறா எல்லா இடத்துலையும் அப்படின்ட்டுருவான். கூட எவ்வளோ பெரிய ஒரு சவுலையே பவுலா தேவனால் மாற்ற முடியும்னா, ஒரு ஆகாஸ்வரி ராஜாவையே தேவனுடைய மனுஷனாக மாற்ற முடியும்னா, இதெல்லாம் எம்மாத்துறாங்க இதெல்லாம். ஹல்லேலூயா. இப்படி ஜெபம் பண்ணு. நானும் இப்படி தாங்க ஜெபம் பண்ணுவேன். ஒரு சீசனில் திட்டினேன், ஆண்டவரே இந்த ஆளை விட்டு காப்பாற்றுங்க ஆண்டவர். இப்போல்லாம் இந்த ஆள் பரிதாபமாக பார்க்குறப்ப, ஆண்டவர் இந்த ஆளை ரட்சித்துருங்க ஆண்டவரே, அப்படி தான் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்களும் அப்படி ஜெபத்தை மாற்றுங்க. ஜெபம் பண்ணுங்க. பார்க்கறதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுங்க, கேட்கறதுக்கெல்லாம். நான் ஒன்று சொல்லட்டுமா, இந்த ஆவி உடையவனால மட்டும்தான் ஒரு விஷயத்தை பார்க்குறப்பே ஜெபம் பண்ண தொடங்கிடுவான். ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுதே ஜெபம் பண்ண தொடங்கிடுவான். அவனுடைய காரியங்கள் பூரா, அந்த பார்வைகள் பூரா அதை சார்ந்த விஷயங்களாகவே இருக்கும். அப்படிப்பட்ட ஜெப ஆவி உடையவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் பாக்கியவான். நீங்கள் மனுஷர் முன்பதாக நிற்காம தேவன் முன்பாக நிற்பீர்கள். ஹல்லேலூயா. நீங்க அப்படிப்பட்ட ஆளா இருந்தீங்கன்னா மனுஷன் முன்னாடி நிற்கவே மாட்டீங்க, தேவன் முன்னாடி நிற்பீங்க. ஹல்லேலூயா. பாக்கியமான இந்த நாள், ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். இந்த ஆவி உடையவர்களாக போங்க. மனுஷனிடத்தில் புலம்புவதை விடுங்க, தேவனிடத்தில் சொல்லுங்க. தேவனிடத்தில் சொல்லுங்க. பதிலும் வரும், பலனும் வரும். பதிலும் வரும், பலனும். ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். எழுந்திருப்போம். எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. இன்று அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. இன்று அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே ஆவியே செய்யா. ஓ ஆவியே, என்று அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. என்று அசைவாடும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வா. வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், நான் நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார். என் ஜீவனை மீனை கொண்டு மீட்பார். ஆவியே ஆவியே
அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, இன்று அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஏறி தாக்கு நீ வற்றி போனாலும் வற்றாத ஜீவன் நதி நமக்கு உண்டு. ஏறி காற்று நீ வற்றி போனாலும் வற்றாத ஜீவன் நதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன், பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன். அழைத்தவர் கரம் நடத்தும், என்னை அழைத்தவர் கரம் நடத்தும். ஆவியே ஆவியே சையா, ஆவியே ஆவியே என்று அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, இன்று அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, இன்று அசைவாடும். அந்த கிருபையின் ஆவியை ஊத்துங்கப்பா, அந்த விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுங்க, அந்த கிருபையின் ஆவியை ஊற்றுங்க, அந்த விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுங்க. கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும். இன்று அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாறிய என்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாறியாக என்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாறியாக பொழிந்திட்ட ஆவியை பின்மாறியாக என்று பொழிந்திடுமே. என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க, ஆவியால் நிரப்புமே. பாத்திரம் வழிந்தோடும் நீச்சலால மூழ்கியே, நேசரன்பில் மகிழ அக்கினி அபிஷேகமோ எந்த நாவல் தித்திடும். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. ஓஹோ முன்மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாறியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாறியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றுங்கப்பா, கிருபையின் ஆவியோட விண்ணப்பத்தின் ஆவியோட வீட்டுக்கு போகட்டும்பா. மனுஷன் முன்பதாக அழுதது போதும்பா, மனுஷன் முன்னதாக புலம்புனது போதும். ஆண்டவரே, அந்த நேரத்தை தேவ சமூகத்தில் பயன்படுத்துகிறோம். ஆண்டவரே, அன்னாளுக்கு விடுதலை தேவ சமூகத்தானே தவிர புருஷன் எல்கானா இல்லை. இல்லை, அவன் ஆட்டிருக்கலாம், தேற்றிருக்கலாம், அன்பு போட்டிருக்கலாம், ஆனால் அதற்கு தீர்வு தேவன்தான். அவள் வாழ்க்கையுடைய மலடியை மாற்றினது தேவன்தான். ஹல்லேலூயா. அவள் புலம்பலை ஆனந்த களிப்பா மாற்றினது தேவன்தான். உங்கள் அழுகையை ஆண்டவர் மாற்ற முடியும். பல நாட்களாக இருக்க அழுகை, பல வருஷங்களாக இருக்க அழுகை, தீர்க்க முடியாத பிரச்சனை, முடியலை, இதுக்கு தீர்வு இல்லாமல் இருக்கு. வீடே அழுதுகிட்டு இருக்கிறீங்களா? குடும்பமாக அழுதுகிட்டு இருக்கிறீங்களா? கணவன் மனைவியாக அழுதுகிட்டு இருக்கிறீங்களா? பெற்றோருக்காக அழுதுட்டு இருக்கிறீங்களா? பிள்ளைகளுக்காக அழுதுட்டு இருக்கிறீங்களா? உங்க வியாதிக்காக அழுதுட்டு இருக்கிறீங்களா? தீர்வு தேவன் மாத்திரமே. உங்க பணமோ உங்க பொருளோ உங்க உடமையோ தீர்வு இல்லை. தேவன் மட்டும்தான் தீர்வு. அவரிடத்துல வந்துருங்க, குத்தினவரை நோக்கி பாருங்க, அவரை பார்த்து அழுது புலம்புங்க. உங்க வீட்டில் ஒரே பையன் இருந்து செத்து போனா எப்படி இருக்கும்? உங்க தலைச்சம்புள்ள இறந்தா எப்படி இருக்கும்? அப்படி ஆண்டவர்கிட்ட உட்காந்து அழுங்கப்பா. நான் மனுஷன்ட்டு அழுத ஆண்டவரே,
எனக்கு விடுதலை கிடைக்கலப்பா. உங்கள்கிட்ட வந்து அழுவுறப்பா, உங்களை பார்த்து அழுவுறேன். எனக்கு மோச்சனம் நீங்க தான்ப்பா, எனக்கு தீர்வு நீங்க தான்ப்பா. என் அழுக மாறணும், எனக்கு தீர்வு உண்டாகணும். நான் இதற்கு பிறகு அழுத பிறகு துக்கமுகமா நான் இருக்கக்கூடாது. என் சொந்த பிரச்சனையை பத்தி இனி நான் கவலைப்படாம இருக்கணும். பிரச்சனையே இல்லாத தீர்வை எனக்கு உண்டாக்குங்க. நான் இனி தேசத்துக்கு அழுகிறவனா மாறணும், தேச மக்களுக்காக அழுகிறவனா மாறணும். என் வீட்டில் இருக்க இந்த பிரச்சனை போல உலகத்தில் எவ்வளவு பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும், அதற்காக அழுது ஜெபிக்கிறவனா நான் மாறணும்பா. அழுகையில விட்டுங்கப்பா, உங்க கிருபையின் ஆவியை ஊத்துங்கப்பா, உங்க விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுங்க. இரக்கமாயிருங்கப்பா, இரக்கமாயிருங்க. உங்க இரக்கம் மகா பெரியதுப்பா. எங்க பிள்ளைகள் உங்க சமூகத்தில் அழுகுறாங்க, கதறாங்க. முடியலப்பா, முடியல, என்னால முடியல, தாங்க முடியலப்பா, தாங்க முடியல, என்னால முடியல. மனுஷனுடைய வார்த்தைகளை கேட்டு என்னால முடியல. என் பிள்ளையுடைய நிலையை பார்த்து என்னால முடியல. என் சரீரத்துடைய நிலையை பார்த்து என்னால முடியல. உங்க பாதத்துல சரணடைகிறேன்ப்பா, உங்க பாதத்துல சரணடைகிறேன். அந்த கிருபையின் ஆவியோடு, விண்ணப்பத்தின் ஆவியோடு உங்க முகத்தை தேடுறேன், உங்க முகத்தை தேடுறேன். நிச்சயமா வெட்கப்பட்டு போக மாட்டேன், நிச்சயமா வெட்கப்பட்டு போக மாட்டேன். நீ வெட்கப்படுத்துகிற தேவனும் இல்லை. நான் எந்த நிலையில இருந்தாலும் என்னை ஏற்றுக்கொள்ளுகிற தெய்வம் நீ. மனுஷன் வேணா என்ன ஒரு குறைவா தாழ்ச்சியா எடை போடலாம், ஆனா என் தெய்வம் பிள்ளை என்ற ஒரு நிலையை காட்டில் வேற எடை போடுறதே இல்லப்பா. பிளஸ் பண்ணி அனுப்புகிறோம். எல்லாருமேலும் இந்த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் மூவ் ஆகிட்டே இருங்க. நடக்கும்போதே ஜெபம் நடக்கட்டும், பேசுறப்பே ஜெபம் நடக்கட்டும். the prayer of intercession உருவாகட்டும். ஆண்டவரே, the mercy, spirit of mercy fill ஆகட்டும். நடத்துங்க. நாங்க தான் உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்க முடியும், நாங்க தான் ஜெபிக்க முடியும், நாங்க கேட்டாதான் நீங்க செய்வீங்க. அந்த உறுதியோட உங்க முன்னாடி வந்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒருத்தரையும் பிளஸ் பண்ணி அனுப்புகிறோம். காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தூய ஆவியாருடைய அன்னுடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் உலகம் முழுக்க சகல பரிசுத்தவான்களோடும் இந்த மகளிர் தினத்தில் உலகம் முழுக்கிற எல்லா பெண்களோடும் விசேஷமாக ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.